ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் செய்யல, என்னோட கல்யாண புடவை நிச்சய புடவையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 1992 கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து காஞ்சிபுரம், சுத்தமான காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் அப்போலாம் இருந்தது. அதுதான் எடுத்தாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பச்சை கலருக்கு மெரூன் கலர் பார்டரு. இது வந்து கடையில் நானே போய் செலெக்ஷன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போல்லாம் முகூர்த்தத்துக்குன்னா இந்த பச்சை கலரு மெரூன் பார்டர் தான் கட்டுவாங்க. புடவை எப்படி இருக்கு பாருங்க. முந்தானி வந்து மெரூன் கலர். ரொம்ப வருஷம் ஆகும், இப்படி கொஞ்சம் டல்லாயிடுச்சு. இது வந்து அயன் பண்ண கொடுக்கவும் கொஞ்சம் சூடா வச்சு தேய்ச்சிட்டாங்க. ஜருகிலாம் கொஞ்சம் டிம் ஆகி போச்சு. இது பியூர் காஞ்சிபுரம் பட்டு, கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடுச்சு பார்டரு. இது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டுனா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த நெசவு பாருங்க, இந்த ஜாயிண்ட் வந்து இப்படி பிசுறு மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையால காஞ்சிபுரம் பட்டுக்கு அடையாளம். அந்த காலத்துல ஒன் சைடு பார்டர் போலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்டர் தான், டபுள் சைடு பார்டரே கிடையாது நான் எடுக்கும் போதெல்லாம். அதனால ஒன் சைடு பார்டர் எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா விலை வந்து 1400 ரூபாய் தான் அப்போ வந்து. இப்போலாம் எவ்வளோ ரேட் இருக்கும் ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. 1400 ரூபாய்க்கு எடுத்தேன். அப்போல்லாம் முகூர்த்தத்துக்கு எல்லாருமே வந்து கிரீன் கலரு மெரூன் இதே தான் எடுப்பாங்க. இப்போ உள்ள நம்ம எந்த கலர் வேணா முகூர்த்தத்துக்கு கட்டுறாங்க புடவை வந்து மேட்சா. அந்த காலத்துல கிரீன் கலர் ஒன்று தான் எல்லாரும் கட்டுவாங்க. கல்யாணத்துக்குனாவே பச்சை கலர் மெரூன் பார்டர் இப்படிதான் புடவை. பட்டு துணி பாருங்க, இவ்வளவு திக்கா இருக்கு. போல இவ்வளவு திக்னஸே இருக்காது, அப்படியே லேசா இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அதே காஞ்சிபுரம்னு சொல்றாங்க. நெய்யற பக்கம் வாங்கினாலுமே அப்படிதான் இருக்குது. இந்த துணி மாதிரி அழுத்தம் வராது. இது கொஞ்சம் இத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அயன் பண்ணி கட்டி 28 வருஷம் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா குலதெய்வங்களுக்கு போகும்போது முக்கியமா, அப்புறம் திருவாதிரை பண்டிகை எங்களுக்கு வரும், அப்போ மட்டும்தான் கட்டுவேன். மற்றபடி வெளியே கட்டிட்டு போறதில்ல. ஒன் சைடு பார்டர் இப்போ மாடலே இல்லையா, அதனால நான் என்னைக்காரும் விசேஷனா மட்டும் இதை கட்டிக்கிறது. அடுத்து என் நிச்சயதார்த்த புடவை கட்டுற பாருங்க. இது பாத்தீங்கன்னா என்னோட நிச்சயதார்த்த புடவை. எனக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ரோஸ் கலர் தான் வேணும்னு கேட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்டர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்படி தான் வரும், லைன் மட்டும் தான் வரும். கொஞ்சம் கம்மி ரேட் போட்டோம்னாக்கா இப்படி தான் வரும். முந்தானி பாருங்க, சிம்பிளாக ஒரு புட்டா வச்சு இப்படி லைன் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் தான் அந்த காலத்தில். இதுவுமே பாருங்க ஒன் சைடு பார்டர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்கிறதுனால இந்த ரோஸ் கலரு நெவி ப்ளூ பார்டர் எடுத்துக்கிட்டேன். இதுவும் அடிக்கடி கட்ட முடியாது, ரொம்ப பழசாயிடுச்சு, கட்டினா கிழிஞ்சிருன்னு பயமா இருக்குது. இது எப்பாவது ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது தான் நான் கட்டிக்குவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இந்த ரோஸும் ப்ளூவும் நல்லா இருக்கா. அடுத்தது என்னோட ஃப்ரெண்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, அந்த புடவை காட்டுறேன் பாருங்க. இந்த புடவை பார்த்தீங்கன்னா இப்பத்த மாடல் வெயிட்லெஸ் பட்டு புடவை. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, என்னோட ஃப்ரெண்டு கொடுத்த புடவை. இது கிரீன் கலருக்கு பட்டு ரோஸ் கலர் பார்டரு. முந்தானி பாருங்க, இப்போ இப்படி லேசாக தான் வருது. முந்தானி வந்து பிளைனாக இந்த டாட் மட்டும் இருக்கும், இந்த புடவையில் இருக்க மாதிரியே இங்கே இருக்கும். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. புடவை வந்து ஏலக்காய் பச்சை கலர் மாதிரி இருக்கும். பார்டர் வந்து பட்டு ரோஸ் கலர், பிளவுஸும் பட்டு ரோஸ் கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலரு. என்ன கலர் வேணும்னு கேட்டுட்டு தான் எடுத்தாங்க. ரொம்ப அழகா இருக்கு புடவை. என்னோட ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கமலா. அவ வந்து நானும் அவளும் ஒன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்னா தான் படித்தோம். அதுக்கப்புறம் அவ வந்து கல்யாணம் ஆகி ராஜபாளையம் போயிட்டாங்க. நான் வந்து நாமக்கல் கல்யாணம் ஆகி போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஈரோடு அம்மா வீட்டுக்கு குடி வந்தாச்சு பக்கத்துலேயே. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிக்குவேன். எப்பவும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நாங்களும் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்களும் வருவாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறோம். எந்த விஷயம்னாலும் அவளும் எங்கிட்ட சொல்லுவாள், நானும் அவங்கள்ட்ட சொல்லுவேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்திருந்தாங்க 2 பேரும். போய் அவங்க அம்மா வீடு ஈரோட்டில் தான் இருக்குது, அக்கா வீடு இங்கே தான் இருக்குது. வரும்போதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துக்குவோம்.
அவள் வந்து அவள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து எனக்கு புடவை எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்களும் ஊருக்கு கல்யாணத்துக்கு போனோம். அந்த புடவை தான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த புடவை தான் எனக்கு கொடுத்தா, கிஃப்டாக கொடுத்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தீங்கன்னா கமலாவுக்கு வந்து 2 பையன் ஒரு பொண்ணு இருக்கு. பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கா, சிங்கப்பூரில் இருக்கா. சத்யாவை பேர். பையன் பேர் பாலாஜி. பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. வருவாங்க, சத்யா வருவா. வந்தானாக்கா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அவளும் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுவா. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. போய் அந்த கல்யாணத்துக்கு போகும்போது தான் எனக்கு கொடுத்தாங்க புடவை. நாங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு மேலே இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். இதேமாரி நீங்களும் யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. எங்களாட்டுமே நீங்களும் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா பழகிக்கிங்க. நல்லா இருக்கும் பேசுறதுக்கு. நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி எப்படியோ அதேமாரி தான் நாங்கள் 2 பேரும் இருப்போம். நீங்களும் அதேமாரி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது சின்ன வீடியோ தான். நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு என் புடவையெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். என்னோட விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மிஸ்டர் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.